everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். இந்த இஷ்யூல புச்சர் நேரா டெக்னைட்டோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. டேய் தம்பி வெளியுறா அப்படின்ட்டு உள்ள வர்றாரு. என்ன இப்ப நீ என்னன்னு கூப்பிட்ட அப்படின்றா டெக்னைட். இங்க லைப்ரரி எப்படி போகணும் அப்படின்ட்டு அவனுங்க பாட்டுக்கு உள்ள கடகடன்னு வந்துட்டு இருக்கானுங்க. வந்து பார்த்தா டெக்னைட்டோட சூட்டு கிடக்கு கீழே. உடனே அவன் பார்த்துட்டு பதறி போய் நான் டெக்னைட் இல்ல, நீங்க இப்பெல்லாம் உள்ள வரக்கூடாது, நீங்க யாரு முதல்ல அப்படின்றான். லைப்ரரிக்குள்ள வந்தாச்சு, பரவாயில்ல, எல்லாமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடிக்கிருக்கானுங்க, அது நமக்கு கொஞ்சம் வசதியா போச்சு. இதுல பிங்கோ யா இங்க தான் இருக்கு. ஹே இங்க பாருங்க, நான் டெக்னைட் இல்ல, நீங்க ஏன் முதல்ல இங்க வந்தீங்க, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு புலம்புறோம். அப்படின்ட்டு நம்மால ஒரு புக்கை எடுக்கிறாரு. அவர் அந்த புக்கை எடுத்தோன்னே அப்படியே அந்த லைப்ரரி ஒரு டோரா மாதிரி ஓபன் ஆகுது. அட இது நம்ம பழைய எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்குங்க, அப்போ இவ்வளவு புக்கே நீ படிக்கிறதுக்காக வாங்கி வைக்கல அப்படின்றான் டெக்னைட் ஒரு லுக் விட்டு அவனை. அந்த ஓபன் ஆன டோருக்கு கீழே நிறைய படிக்கட்டுகள் இருக்கு சுத்தி அதுல அப்படியே அவர் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு புச்சர். நீங்க யாரு, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டே பின்னாடியே வந்துகிட்டே இருக்கான். அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த புச்சர் சுமார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட வேலை செஞ்ச கூட்டாளி, அதுவும் அந்த பேபேக் டீம்ல இருந்தான் பார், அந்த பண்ணாட அவன் பொண்டாட்டியவே போட்டு தள்ளிட்டு கிட்டத்தட்ட அவளை கோமாக்கே ஆயிருக்கான். அப்படி ஆக்குனால அவன் ஜெயிலுக்கு வந்தப்போ ரொம்ப கஷ்டப்படாத, அது வேற யாரும் இல்ல, இந்த வவ்வால் கழுகுன்னு ஒருத்தன் இருக்கான் பார், அவன் தான். அவனுக்காக நான் ஒரு சீக்கிரட்டை வெளில சொல்லாம வச்சிருந்தேன், அதுக்கு பதிலா அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன். அதனால அவன் டீம்மேட்ல இருந்த எல்லாரோட ரகசியமும் எனக்கு தெரியும், ஒன்னு கூட விடாம அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கும் போது ஐயோ அப்படின்ட்டு தலையில அடிச்சுக்கிறான். அப்படியே அவங்க வந்து பார்த்தா கீழே டெக் கேவ் இருக்கு, கிட்டத்தட்ட பேட் கேவ் மாதிரி. அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த ஹியூயி, எனக்கு அர்ஜென்ட்டா முட்டுது, எப்படி போகணும் எங்க போகணும் அப்படின்ட்டு கேட்கறான். ஓ முட்டுதா, ரெஸ்ட் ரூம் அங்கிட்டு இருக்குப்பா அப்படின்றான். சரி நீங்க எல்லாம் முதல்ல யாரு அப்படின்னு கேட்டதுக்கு புச்சர் உடனே, ஹேய் கொஞ்சம் ஷாக்கா கோர மேன், உனக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஷாக்கா தான் இருக்கு, நாங்க ஜஸ்ட் 2 கேள்வி கேட்க தான் வந்தோம், நீ பதில் சொல்லிட்டோன்னா நாங்க கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்றாரு. ஒன்னும் பயப்படாத, உன் கூட வேலை செஞ்ச ஒருத்தனை பத்தி தான் விசாரிக்கணும். ஸ்விங்விங்கா, எனக்கு தெரியும் நீ அவனை பத்தி தான் கேட்க போறேன்னு. அவன் ஒரு கே, எனக்கு எப்பயுமே தெரியும் அவன் அப்படிதான் தெரியல, அவனுக்கும் ரூபன்ஸ்டைனுக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவனை விட பெரியவங்களா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல எதுவும் தெரியாது. இந்த பார் டெண்டரா ஒருத்தன் இருக்கான் பாத்தியா ப்ளோக்கு, அவன்கிட்ட நாங்க நேத்து தான் பேசணும், அவன் சொல்றத வச்சு பார்த்தா நீ என்னமோ எங்களுக்கு கதை கொடுக்குற மாதிரி இருக்கு, அவன் கேன்றது எங்களுக்கும் தெரியும், அவன் ஸ்விங்விங்க நிறைய வாட்டி பார்த்துருக்கானும் தெரியும். அப்படின்னும் போது நீ சொல்ற கதை இதுல சிங்க் ஆகலையே, நீ சொல்றவன் பெரியவனா என்ன அப்படின்னா நான் சொல்றதும் உண்மைதானே. சரி இங்க பாரு, ஸ்விங்விங்க பத்தி நான் குறை சொல்லல, எனக்கு அவ்வளவா தெரியாதுன்றது தான் நான் சொல்றேன், ஓகேவா? அவனோட தேவையில்லாத பிசினஸ்குள்ளலாம் நான் தலையிட மாட்டேன், ஆனா அவன் ஒரு கே, எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு இவனுங்க சீரியஸா பேசிட்டு இருக்க ஹியூயி போய் பாத்ரூம் கதவை தட்டுறான். என்னடா கதவை திறக்காம வச்சிருக்கீங்க, எனக்கு அடக்குதுடா, டேய் முடியலடா, சீக்கிரம் எவனா கதவை திறங்கடா அப்படின்றான். பார்த்தா அந்த கதவை யாருமே க்ளோஸ் பண்ணல, அது ஆக்சுவலா லாக்ல இருக்கு. அவன் அப்படி கேவா இருக்கிறது உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா, நான் ஏன் பிரச்சனையா அதை எடுத்துக்கணும்? சி ஆனா அங்க வேலை செஞ்ச ப்ளோக் வந்துட்டு உனக்கு கியூர்ஸை பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கான், நீ அவன் கூடவே இருக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த கேவா இருக்க ஸ்விங்விங் கூட மட்டும் சுத்திக்கிட்டே இருந்த? எனக்கு தெரியல, அதாவது நீ இவ்வளோ அக்யூசேஷன் பண்ற மாதிரி கேள்விலாம் கேட்டா நான் என்ன சொல்றது? சி ஸ்விங்விங்ன்றது என்னோட ஒரு காமனான ஃப்ரெண்டு, என்னோட சைட் கிக் அவன், ஓகேவா? அவன் கேவா இருக்கணும்ன்றது அவனோட விருப்பம். பிளஸ் அவன் மூலமா எனக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாங்க, இந்த காமிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து பப்ளிஷர்ஸ்லாம் வந்துட்டு நாங்க அப்படியே ஒன்னா வெளில சுத்தணும்னு நினைச்சாங்க. சரி அவன் நிறைய இந்த கே சப்போர்ட் கம்யூனிட்டிக்காகலாம் போய் அவனோட சப்போர்ட்டை கொடுப்பான். ஸோ அதே மாதிரி நானும் என்னோட சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சு அவன் கூட ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அவன் தான் கே வாச்சு, ஸோ அவன் அதுல இன்வால்மெண்டா தான் இருப்பான். ஆமா கண்டிப்பா நானும் அதுதான் சொல்றேன் அப்படின்னு இவனுங்க சீரியஸா பேசிட்டு இருக்க. டேய் அடக்க முடியலடா என்னால, எவனாவது கதவை திறங்கடா, டேய் அடே ரத்த ஓட்டம்லாம் நிக்குதுடா, விட்டா கொட்டை வெடிச்சிரும் போலயே, என்னால முடியலையே. சரி இந்த ஸ்விங்விங்க பாக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வெல் நானும் அவனை பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன், நீ வேணா அவனோட நம்பரை கொடுத்துட்டு போயேன், நான் கண்டிப்பா அவன்கிட்ட கொடுத்துட்றேன். இதுக்கு நீ அவன் எங்க இருப்பான்னு டைரக்டாவே எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்றான் புச்சர். நான் நினைச்சா சொல்லலாம், ஆனா நீ எந்த கவர்மெண்டோ இல்ல இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ எனக்கு தெரியல, ஆனா நீ கேட்ட கேள்விக்கு நான் முழுசா உண்மையா தெளிவா பதில் சொல்லியிருக்கேன். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதை மீறாம இருக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படின்ட்டு டெக்னைட் வந்து புச்சரை மிரட்டுறான். ஏன்னா நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது என் இடம் அப்படின்னு சொல்ல புச்சர் உடனே எந்திரிச்சிட்டு சரி போய் தோல, நாங்களே இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு புச்சர் கோவமா வெளில போறாரு. அங்கிட்டு பார்த்தா ஹியூயி, டேய் ஆத்திரத்தை கூட அடக்கலாம், என்னால மூத்திரத்தை அடக்க முடியலடா அப்படின்ட்டு போயிடுறாங்க. யோ ஹியூயை வச்சு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க காமிக் கிரியேட்டர்ஸ், அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமாடா? ஏ ஹியூயி எங்கடா இருக்க, வா போலாம், நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னு அவன் கூப்பிட
அவன் இங்க போயிட்டு இருக்கிறத புச்சர் பாத்துறான். பார்த்துட்டு உடனே என்னடா சொல்ற, டெக்னைட்டோட கேவ்ல பிஸ் அடிச்சுட்டு வந்து நிக்கிற, எனக்கு வேலை வழி தரல. சரி நீங்க ஏன் முதல்ல இது எல்லாத்தையும் சொல்றீங்க, ஏன்னா இது காமெடியா இருக்கும் பே அப்படின்னு சொல்ல அங்கிட்ட எம்எம்மும் பிரெஞ்சியும் விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப அந்த செம்ம காமெடியா இருக்கு யூஇ, வேற லெவல் போ. எப்பயுமே இப்படிதானா? ஃபக் சேக், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, கம் ஆன் ப்ளீஸ், தயவு செஞ்சு இதை விடுங்களேன். விடுறா நல்லாவே ட்ரை பண்றேன். எம்எம் வந்து புச்சர்ட்ட, ஹேய் நீ வேணா யோசிச்சு போறேன், அவன் நடந்து போகும்போது காலை வச்சு வலிக்கி அது மேலே விழுந்துடணுமா, எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க பயங்கரமா மூத்த வாடை அடிக்குது, உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா? சரி 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 ஒத்துக்கிறேன், நமக்கு வேலை இருக்கு, நம்ம போய் வேலையை பார்க்கலாமா, தயவு செஞ்சு வேற ஏதாவது பேசுங்க. ஹேய் இங்க பாடுற, அவனை ரொம்ப சின்சியரா இருக்க மாதிரி வேலை பார்க்கறான் அப்படின்னு புச்சு சொல்ல. நான் சீரியஸா தான் சொல்றேன், ஒரு நிமிஷம், இந்த லெஜெண்ட் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டீஃபனும் ஸ்விங்விங்கும் மேட்ரு பண்ணிருந்தாங்க சாவறதுக்கு முன்னாடின்னு சொன்னார்ல, எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, நாம ஏன் ஸ்விங்விங்டே போய் டைரக்டா கேட்க கூடாது? வெல் அப்படியும் பண்ணலாம், ஆனா முதல்ல அந்த புடுங்கிய கண்டுபிடிக்கணுமே, அதை அந்த டெக்னைட்டே சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அவன் என்னமோ பெரிய மயிறு மாதிரி சீனா போடுறான். ஆனா என்னோட உள்மனசாட்சிக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ட்ரேக் சொல்றான்ல அது கரெக்ட்னு தான் தோணுது. பேசாம நம்ம அவன்கிட்டே இந்த ஸ்விங்விங் எங்க இருப்பான்னு போய் கேட்கலாம். என்னது ஸ்விங்விங்க பத்தி இவன்ட்ட கேட்க போறீங்களா? ஹேய் அவன் அவ்வளவுலாம் ஒர்த் இல்ல அப்படின்றான் எம்எம். ஹியூயி அவன் போனை நோண்டிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, என் போன்ல யார் இப்படி என்ன சேவ் பண்ணது தெரியல, நான் பண்ணலன்னு நினைக்கிறேன், நீங்க யாராவது பண்ணீங்களாப்பா அப்படின்னு பிரெஞ்சி சொல்ல, கான்ஸ்டபிள் கேம்பலா, யாரா நீங்க எல்லாம், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறான் ஹியூயி. ஹியூயி போய் நேத்து அவங்க போன அதே பழைய பார் ரெட் ரோஸ்டருக்கு போறாங்க. அங்க வெளில அந்த பார் டெண்டர் நின்னுட்டு இருக்கான் சிகரெட் அடிச்சுட்டு. அப்போ நேத்து ஒருத்தவன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தான்ல மேக்ஸ், இவனோட பாய் ஃப்ரெண்ட், அவனை பத்தி சொல்றான். மேக்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கான், அவங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னான். அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னு மேக்ஸ் ஆரம்பிக்க, டேய் தைரியமா சொல்றான் நான் இருக்கேன் அப்படின்றான். நேத்து நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் பாலுக்கும் பயங்கரமான சண்டை. நான் அவன்கிட்ட சொன்னேன் நான் பொசசிவ்லாம் படலன்னு, ஆனா நான் ஸ்டீஃபனை போய் ஸ்விங்விங்கை பார்த்து பேசிட்டு வர சொன்னேன். ஓ போச்சுடா அப்படின்றான் ஹியூயி. ஏய் அவனை முழுசா சொல்ல விடு அப்படின்னு அந்த பார்டெண்டர் சொல்ல, நான் ஒன்றும் அவனை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஐ மீன் எனக்கு அவனை பிடிக்காது, ஆனால் அதுக்காக ஒருத்தனை காயப்படுத்துகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவும் கிடையாது. எனிவே ஆனால் நான் பொதுவாக எப்பயுமே இந்த மீட்டிங்ஸ்க்கெலாம் போக மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் அது பிடிக்காது, எதுக்குடா அதெல்லாம் வைக்கிறானுங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் நான் வேலையிலேருந்து சீக்கிரமாக வந்துட்டேன், இந்த மீட்டிங் ஒன்று இருந்துச்சு, நான் அதில் கலந்துக்காமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து இந்த பால்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவன் உள்ள கடையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ நான் அப்படி வெளில வெயிட் பண்ணிட்டு போது ஸ்விங்விங் பறந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு தான் யாரை பார்த்தாலும் டாடா பை பை see you அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போறதுனா ரொம்ப பிடிக்குமே, அப்படி அவன் பண்ணிட்டு இருந்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். ஓ அப்போ நீ அவன் பறந்தே வீட்டுக்கு போயிடுவான்னு நினச்சியா? நீங்கள் அவன் பறக்கிற வேகத்தை பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக இருக்கும். அதாவது 10 நிமிஷத்தில் அப்படியே பறந்தே போயிடுவான், ஆள் எங்கே இருப்பானே தெரியாது. அப்படி நான் அந்த ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிருக்கும் போது தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு தெரியும் இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் மாஸ்க் போட்டுக்கிறது அவங்களோட இந்த சீக்ரெட் ஐடென்டிட்டி எல்லாம் மறைச்சிக்கிறதுக்காக, அவங்க சூப்பர் ஹீரோவாக ஒரு வாழ்க்கையும் நிஜ லைஃப்பில் ஒரு வாழ்க்கையும் வாழணும்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்விங்விங்கை அடிக்கடி பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த ரூஸ்டர்லயே நான் வந்து சரக்கு அடிக்கும் போது பால் பாருக்கு பின்னாடி அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துல கூட இந்த ஸ்டீஃபன் இருக்கான்ல, அவனை விட்டே போக மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு மாதிரி பொசசிவா இருக்கு. நான் வந்து என்ன பண்றது சொல்லுங்க. ஸோ அதனால நான் அவனை அப்படியே பேசிக்கிட்டே கூட்டு உள்ள போனேன். அவனுக்கு இந்த ஸ்விங்விங் மேல ஒரு கிரேஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் அவனுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா, யார் ஸ்விங்விங்கையும் இவனையும் சேர்த்து வச்சுட்டா கூட ஏன் அவன் தொல்லை பண்ண மாட்டான், ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதை அப்படியே அவன் கேட்டுட்டு இருந்தான் அவன் பாய் ஃப்ரெண்டு. உனக்கு இந்த ஆசைலாம் வேற இருந்துச்சா? ஒருவேளை ஸ்விங்விங் வந்துட்டு தன்னோட சீக்ரெட் ஐடென்டிட்டியை ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பேச மாட்டேன், நீ தப்பா என்கிட்ட நடந்துக்க வரேன்னு சொல்லி அவன் இவனை கொண்டிருந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பியோ அப்படின்னு முறைச்சிக்கிட்டே கேட்க, பால் இங்க பாரு, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, டேய் மயிறு கையறா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து அவன் காயப்பட்டா அதை பார்க்க சந்தோஷமா இருக்கும், ஆனா அதுக்காக அவனை நான் காயப்படுத்தினேன்னு அர்த்தம் இல்லை. அவனை பத்தி நான் அதுக்கப்புறம் யோசிக்க கூட இல்லை, நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு இவனமோ தெரபிஸ்ட் கிட்ட பேசுறதெல்லாம் உட்காந்து இவன்ட்ட பேசிட்டு இருக்கான். யூஇக்கு எப்பாடே என்ன விட்றா சாமின்ட்டு, சரிப்பா இங்க பாரு பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு புரியுது, எனக்கு ஆனா வேற வேலை இருக்கு, நான்
நான் போய் என் வேலையை பாக்குறேன் சரியா அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க இருந்து கடுப்பான ஹியூயி என்னாச்சு தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வரான். வந்து பார்த்தோன்னா டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கா வரான். பக்கத்துல புச்சர் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு முழுசா படி மேட் அப்படின்றாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா ஹோமோ ஹீரோ மில்லியனர் சோஷியலை. அது டெக் நைட்ன்றது தெரிய வந்திருக்கு. தன்னோட ஃபேமிலி பட்லரையே அவர் ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அவரு ஒரு பொறம்போக்கு அப்படின்னு நியூயார்க் போஸ்ட்ன்ற நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கானுங்க. இது ரியல் லைஃப் நியூயார்க் டைம்ஸ் அந்த நியூஸ் பேப்பரோட ஒரு ரிப் ஆஃப். உடனே அதை பார்த்த ஹியூயி எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஷாக்கா வரான். உடனே அந்த டியூட் 2 நாளைக்கு முன்னாடியே அவன் வேலையை விட்டு போயிட்டான், சொத்துல பங்கு கேட்கிறான்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்கான். அதை பத்தியா அதுக்கு என்னப்பா பண்றது, பெரிய மனுஷனுக்கு இன்னொருத்தவன் பெரிய மனுஷனா நடந்துக்க ட்ரை பண்றான் அப்படின்னு பேசிக்கும் போது ஹியூயி அப்போ அவரு பட்லரையே மேட்டர் பண்ண ட்ரை பண்ணிருக்காருன்னா அப்போ அவரு கேவா, அதனாலதான் அவரு ட்ரேக்க அவன் கூட பார்க்கும்போது கோவப்பட்டாரா? அது இவனுக்காக தான் கோவப்பட்டிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. மேபி டெக் நைட் பொறாமையாட கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்விங்விங் வந்து அவனோட லேடியோ அதாவது அவனோட சைட் கிக் அப்படி இருக்கும்போது டெக் நைட்டுக்கு இவன் மேல ஒரு கண்ணு இருக்கலாம். அப்போ அவன் 10 வயசா இருந்தான் இவர் கூட இருக்கும்போது, அதனால இவர் எதுவும் பண்ணாமே இருக்கலாம் இல்லையா? ஓ அப்படின்ட்டு ஹியூயி ஷாக் ஆகி ஒருவேளை அவரு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவ்வளவு நாளா இருந்திருந்து இப்ப அவன் வேற ஒருத்தவன் கூட பழகுறான்னு தெரிஞ்சதுனால அடக்கடவுளே ட்ரேக்கோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஸ்டீஃபனை ஸ்விங்விங்க பாக்குறதுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். அதுவும் அவன் ட்ரேக்கை என்ன விட்டுட்டு போ அப்படின்றதுக்காக தான். அப்ப அவன் ட்ரை பண்ணல அப்படின்னா நீ சொல்றது கரெக்டான பாயிண்ட் மேட். நாம திருப்பி போய் இந்த டெக் நைட்டை பார்த்தே ஆகணும். ஏன்னா அவன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம மறுபடியும் போறோமா? அவன் வீடு ஃபுல்லா இவ்வளவு பெரிய கன்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா? திருப்பி போறோம்னு சொன்னீங்க. அவன் இந்த வாட்டி நம்மள சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும். நீ போன வாட்டி போயிட்டு நிறைய வாட்டர் ஃபால் வேற விட்டு வந்திருக்க. அந்த மலையில அவன் இன்னும் நனைஞ்சுக்கிட்டே கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஹியூயி சிரிக்க. வேற டெக்னிக்கலா பேசணும்னா அவன் ஒன்னும் ஒரு சூப் கிடையாது. அவன் சூட்டை மட்டும் அவன் உடம்புல இருந்து பிரிச்சுட்டா அவனை தூக்கி போட்டு நானே மிதிப்பேன். ஏன்னா அவன் ஒரு சூப் கிடையாதா? ஆமா, அவன் எப்பயுமே இந்த காம்பவுண்ட் வியெல்லாம் எடுத்தது இல்ல. இங்க இருக்கிற நிறைய பேர் அதாவது நிறைய சூப்ஸ் இவங்க எல்லாருமே தன்னோட பாடியை கெமிஸ்ட்ரியாவோ இல்ல ஆக்சிடென்டலாவோ ஏன் சர்ஜிக்கலா கூட என்ஹான்ஸ் பண்ணி சூப்ஸா மாறி இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த முண்டை பாப்குலா கூட. ஆனா இவன் அந்த கூட்டத்துல சேர மாட்டான். ஏன்னா இவன் பிறந்ததுல இருந்தே பணக்காரன். அதனால இவனோட எல்லா பிரச்சனைக்கும் பணம் மட்டும்தான் சொல்யூஷன் நம்புறவன். இந்த மாதிரி ஒரு சூப்பர் சூட்டை யாராவது இவனுக்கு தயாரிச்சு கொடுக்கற வரைக்கும் அதுக்குன்னு இவன் காசு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். வேற என்ன பண்ணிருப்பான்? அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை கேட்குற மாதிரி இருக்கு. அவன் வீட்டுல இருக்க நிறைய பொருளை நீ பார்த்தா அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். இங்க பார், அவனோட சூட் அட்லாண்டிக் சிட்டில 3 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே கடந்தாலும் ஒன்னும் ஆகாது. அவன் உடம்புக்குள்ள தண்ணி ஏறாது, அவன் உடம்பு சாகவும் மாட்டான். அவனோட சூட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதுல இருந்து அவனை பிரிச்சுட்டோம், அந்த சூட்டை கொண்டு போய் மியூசியம்லயே மாட்டிடலாம். சரி, அவன் அந்த சூட்ல இருந்து நம்ம பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம அவனை என்ன பண்ண போறோம்? ஐ மீன் அவனால உண்மையிலே எதுவும் பண்ண முடியாதுன்றது நமக்கு நல்லா தெரியுமா? ஏன்னா அவன் சூப்பர்ல நீங்க சொல்றீங்க, ஆனா அவன் இடையில ஏதாவது காம்பவுண்ட் வியூ எடுத்திருந்தா ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசி பார்ப்போம். சரியா? வாய்க்கு வாய் பேசுவோம். அவன் ரொம்ப துள்ளான் அப்படின்னா என் வாய் பேசாது கை தான் பேசும்னு அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். அப்படின்றான் ஹியூயி. உடனே நான் சொல்றது உனக்கு நம்புற மாதிரி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு மேட், ஆரம்பம் எப்பயுமே சொதப்பலா இருக்கலாம், அது என்னைக்குமே தப்பு இல்ல. ஆனா முடிவு கரெக்டா இருக்கணும். அதுக்காக ஒன்ன சண்டை போடலாம் சொல்ல மாட்டேன் மேட். நீ ஃப்ரீயா விட. அடிக்கிறது எப்பயுமே அண்ணன் தம்பியோட வழக்கம் தான். நோ எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நடக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்ல, கொஞ்ச நாள்ல நீ இத பழகிக்க தான் போற மேட் அப்படின்னு இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்க. அங்க டெக்னைட் வீட்டுக்கு பூச்சரும் ஹியூயும் டெக்னைட்டுக்கே தெரியாம உள்ள போயிடுறாங்க. அங்க பக்கத்துல இருக்க பொருளெல்லாம் எடுத்து போட்டு கோவத்துல உடச்சிக்கிட்டு இருக்கான் டெக்னைட். முட்டா பைய எல்லாத்தையும் சொல்லிட்டான். எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே அவனை அனுப்புனேன். அந்த பொறம்போக்கு என் கையாலேயே நான் கொல்லாம விட மாட்டேன். அந்த லூசுக்கு முட்டை என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். நான் தான் தெளிவா தானே சொன்னேன் அவனை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. வேலையை விட்டு போனா சரின்னு சொன்னேன். கடைசிக்கு என் மான மரியாதையை கெடுத்துட்டானே முட்டா புன்னகை அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. பக்கத்துல ஈவினிங் காண்ட் அப்படின்ட்டு அந்த புச்சர் உட்கார்றாரு. நீ என்ன பண்ணிருக்கீங்க? ஏய், நீ எப்படியும் திருப்பி வந்து எங்களுக்கு கதவு திறந்து விட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியல, அதனாலதான் நாங்களே உள்ள வந்துட்டோம். என்ன நீ வந்திருக்கியா? What the fuck is happening here அப்படின்னு அவன் கத்துறான். இப்பதான் நீ கரெக்டா கேட்டிருக்க. சரி, இந்த ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டனை பத்தி உனக்கு தெரிஞ்சத மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றியா? நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்ல. ஓ கம் ஆன் லேட், நம்ம இத பேச்சுவார்த்தையாவே முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். உனக்கு அப்படி தோணலையா அப்படின்னு அவன் சொல்ல. எனக்கும் முடிச்சிட்டு பேசலாம்னு தான் தோணுது அப்படின்றான்.
பண்றான். பார்த்தா அவனோட சூட் ஆர்மர்ல இருந்து இவங்க 2 பேரையும் டார்கெட் வைக்கிறான். அப்படி அவன் டார்கெட் வச்சு எய்ம் பண்ணி அடிக்க போகும்போது டக்குன்னு அவன் முன்னாடி ஒருத்தி வந்து நின்றான். ப்ராக்சிமிட்டி அலர்ட் அப்படின்னு அவன் சிஸ்டம் கத்துது. என்னன்னு பார்த்தா அவன் உடம்புல உள்ள இரும்பெல்லாம் அவ விட்ட ஒரு பஞ்சில திருச்சிருது. எல்லாம் செதிலா கீழே விழுந்து கிடக்கு. இப்போ உனக்கு எப்படி இருக்குடா புண்ணாக்கு அப்படின்னு புச்சர் கேக்குறாரு. அடிபட்டு அங்க விழுந்து கிடந்த டெக் நைட், நான் அவனை கொல்லல, நான் அவனை பார்த்தது கூட இல்ல, நீ போய் சொல்ற, நீ ஸ்டீஃபனையும் ஸ்விங்விங்கையும் ஒன்னா பார்த்ததுனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹியூயி சொல்றான். ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன், நீங்க என்ன அடிச்சு என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் சொல்றேன், ஆனா இது உண்மை இல்ல, நீ தான் சொன்னிய ஸ்விங்விங் கேன்னு. ஆமா நான் சொன்னேன், ஆனா அதுக்காக அவன் ஸ்ட்ரைட்ன்றது எனக்கு தெரியாத வரைக்கும் தான் அப்படின்னு அவன் புலம்ப. உடனே புச்சர், சரி இப்பயாவது அவன் எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நான் சொல்லணும்னு நினைச்சா கூட உன்னோட இந்த திமிரு பிடிச்ச ஆட்டிடியூட் என் மண்டைக்குள்ள கொடைஞ்சுக்கிட்டே இருக்கு, நான் ஏன் சொல்லி உனக்கு ஈஸியாக்கணும் அப்படின்னு அவன் எரிச்சல்ல புச்சர் மேல விழுகுறான். ஏன்னா மயிறு ஸ்விங்விங் எங்கன்னு இருக்கன்னு சொன்னாதான் உன்னால இங்க உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹியூயி மிரட்டுறாங்க. ஓ கடவுளே அப்படின்றான். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதாவது டப்புன்னு பார்த்தா டப்புன்னு தம்பி எந்திரிச்சு நின்றுவான், எந்திரிச்ச தம்பிய தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும், அதனால அடிக்கடி அவனுக்கு இந்த பாம்பு புத்த மட்டும் காமிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றான். அப்படி ஒரு நாள் தான் ஸ்விங்விங் கூடயும் நடந்துருச்சு. ஆனா அவன் அதை 7 கிட்ட போய் சொல்றேன்னு என்ன மிரட்டுறான். என்னால அதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போ நீதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறியா அப்படின்றாரு புச்சர். ஆமா, எல்லாமே இந்த ஸ்விங்விங் என்னோட சைட் கிக்கா இருக்கும் போது எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா, அந்த நாள் அவ்வளவு அமைதியா இருந்துச்சு. அப்போ நாங்கெல்லாம் ஒரே கூட்டம், டேலோன்ஸ் சொல்லிட்டு இந்த உலகத்துல, அது குறிப்பா இந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்க தான் எதிர்த்து நின்று நியாயத்தை வழங்குவோம். அப்போ லாடியோ தான் என்னோட ஸ்விங்விங்கா இருந்தான். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒருத்தி வந்தா, அவ நல்லவளா கெட்டவளான்னு இப்போயும் கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா அவ எங்க டீமுக்குள்ள வந்தா, என்னோட டெக்னைட் கேவுக்குள்ள வந்தா. அவ தான் சொன்னா, நீ ஏன் இந்த ஸ்விங்விங் கூடயே சுத்திக்கிட்டு இருக்க, அவன் நினைப்போட ஏன் சுத்திக்கிட்டு இருக்க, நீ பேசாம அவனுக்கு போன் பண்ணி ஒரு ரீயூனியனுக்கு அரேஞ்ச் பண்ணு, திருப்பி அவனை பார்த்தனா நீ சந்தோஷப்படுவல அப்படின்னு சொன்னான். சரி, அவ சொன்னதும் கரெக்டா இருக்கேன், நானும் கூப்பிட்டேன். அவனை மட்டும் கூப்பிட்டா சந்தேகமா இருக்குமே, எல்லாரையும் கூப்பிட்டேன். ஒரு கிரேசியா இருந்துச்சு அந்த நைட்டே, ரொம்ப ஜாலியா பேசிச்சு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம். அப்போ ஸ்விங்விங் அங்க வந்திருந்தான். அவன்கிட்ட உண்மையில சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருந்துச்சு. அவன் பாட்டு பேச 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 நாங்க எல்லாம் அவனை வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு நல்லா போனுச்சு அந்த நாளே. நாங்க நிறைய ஒயின் குடிச்சோம். அதனால அதாவது எந்த அளவுக்குன்னா தலகால் புரியாத அளவுக்கு குடிச்சோம். பாட்டில் மேல பாட்டில் மேல பாட்டில் மேல பாட்டிலா குடிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ அங்க இருந்தவ ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட ஆரம்பிச்சா. சரி அவங்க தான் பண்றாங்கன்னு நான் ஒதுங்கி போலான்னு பார்த்தேன். அவ என்னையும் விட்டு வைக்கல. இதெல்லாம் அவன் சீரியஸா சொல்லிட்டு இருக்கும்போது புச்சர் வாயை பத்திட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னால நம்பவே முடியல அங்க என்ன நடந்துச்சுன்றத. எனக்கு தோணுதெல்லாம் அவன் முகத்தை பார்க்க கூடாது, அவன் முகத்தை பார்க்க கூடாது, அவன் முகத்தை பார்க்க கூடாதுன்றதுதான். பண்ணு இன்னும் வேகமா பண்ணு, நல்லா அப்படிதான் பண்ணணும், பண்ணு சூப்பரா பண்றீங்க, அப்படியே பண்ணு, இதுக்கப்புறம் எல்லாம் மஜாதான். இதோட இந்த இஷ்யூ முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஸ்பேஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல், பீஸ்.